மெரினா கடற்கரையிலேயே நீதிபதிகள் பரபரப்பு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உத்தரவு குறித்தான முழு விவரம் என்ன? மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்க கோரி தேவி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் நீதி ஜெகச்சந்திரா அமர்வு சென்னை மாநகராட்சி ஆணையர் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை ஆய்வு செய்த பிறகு இந்த வரைபடத்தை ஆய்வு செய்ததில் தெளிவாக இல்லை என்று கூறி மெரினா கடற்கரையில் கடைகள் அமைய உள்ள பகுதியை நேரில் ஆய்வு செய்ய முடிவு செய்தார்கள். அதன்படி இன்று காலை தற்போது நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் நீதிபதி சுரேஷ்குமார் இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்தார்கள். மெரினா கடற்கரையில் கடை ஒதுக்குவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வழக்கில் சென்னை மாநகர ஆட்சி ஆணையர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் கூடுதல் தலைமைச் செயலர் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது நீதிபதிகள் சென்னை கடற்கரையில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். மெரினா கடற்கரையில் பல்வேறு பகுதிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட நீதிபதிகள் அந்த பகுதியிலேயே சில உத்தரவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் நீலக்கோடி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றாலும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் நீலக்கோடி சான்றிதழ் குழு ஆய்வின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்றால் மாநில அரசு இந்த நீலக்கோடி சான்றிதழ் மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அல்லது இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக போடப்பட்டுள்ள அந்த மேடை வழியாகவே நீதிபதிகள் நடந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கடைகள் அமைப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த அனைத்து ஏற்பாடுகளையும் நீதிபதிகள் நேரில் ஆய்வு கொண்டார்கள். கடற்கரை வரை நேராக நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டு தற்போது உழைப்பாளர் சிலை அமைய உள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் இப்போது கடைகள் தொடர்பான ஆய்வுகளை நீதிபதிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் எத்தனை அடி இடைவேளையில் கடைகள் இருக்கும், கடற்கரைக்கு வரக்கூடிய மக்களுக்கு சுத்தமாக அமைதியாக கடல் அழகை ரசிக்க முடியுமா என்ற பல்வேறு கேள்விகளையும் நீதிபதிகள் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டு வருகிறார்கள். தொடர்பாக நீதிபதிகள் சென்னை மாநகராட்சியிடம் பல்வேறு கேள்விகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடைகள் தொடர்பாகவும் இந்த நீலக்குழி திட்டம் தொடர்பாகவும் அது மட்டுமல்லாது அங்கங்கே இருக்கக்கூடிய சுகாதார சார்ந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது அந்த திட்டத்தையும் நீதிபதிகள் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ அடுத்த கட்டமாக கடற்கரை இருக்கக்கூடிய இந்த உழைப்பாளர் சிலை அருகே நீதிபதிகள் ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்போது சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமாக கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக தான் நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கடற்கரை சென்னை மெரினா கடற்கரையில் அமையப்பட்டுள்ள இந்த நீலக்கொடி திட்டமானது அது தொடர்பாக நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்ட பிறகு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ பிளாக் என்ற இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் அந்த ஆய்வுக்குழு சென்னை மெரினா கடற்கரையை ஆய்வு செய்த பிறகு அவர்களுக்கு இந்த நீலக்கொடி திட்டத்திற்கான சான்றிதழ் அவர்கள் வழங்க வேண்டும். அந்த சான்றிதழ் வழங்காத பட்சத்தில் இந்த நீலக்கொடி திட்டம் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் அல்லது கைவிட வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.